கடகத்தை பொறுத்தவரைக்கும் முதல் விஷயம் அதிர்ஷ்டம்னாவே லைஃப் இவ்வளோ நாள் புரட்டை போட்டக்கூடிய ரொம்ப மோசமான நிலைமைகள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. இவ்வளோ நாள் நம்ம முயற்சி செய்து நடக்காத காரியங்கள் இப்போ நடக்கும். நிலப்புலன்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு நிலம் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக வரும். பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் சார், கிட்டத்தட்ட 15 வருஷமா இஎம்ஐ கட்டுறேன், இன்னொரு 10 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இந்த வர்ற பணத்தை வச்சு உங்களுக்கு அந்த ஒரு மனசில் அந்த ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணை பார்த்துருப்போம், இல்லை ஆல்ரெடி அந்த பையன் வீட்டில் வந்து பேசியிருப்போம், வேண்டான்னு சொல்லி ஒரு வருஷம் ஆட்டோன்னு விட்டுருப்போம். இப்போ அதே பையன் அதே பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணுற மாதிரி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னென்னா சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால் குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணோம். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று வந்தால் பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும். 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், கடகத்துக்கு அடுத்த அந்த 138 நாள் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மாதிரியான இந்த சனி வக்ர பலன்கள் கொடுக்கும்? கடகத்தை பொறுத்தவரைக்கும் முதல் விஷயம் அதிர்ஷ்டம்னாவே லைஃப் இவ்வளோ நாள் புரட்டை போட்டக்கூடிய ரொம்ப மோசமான நிலைமைகள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. அதுதான் முதல் அதிர்ஷ்டம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை சனிக்கு இருக்கிறதுனால இவ்வளோ நாள் நம்ம முயற்சி செய்து நடக்காத காரியங்கள் இப்போ நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகணும் வெயிட் பண்ணுறோம், 40 வயசு ஆச்சு, இப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். வம்சாபிவிருத்தி இல்லை, அதாவது என் பையனுக்கு குழந்தை இல்லை, பேர குழந்தைகள் இல்லை சார், நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், மருமக அங்கே இருக்காங்க, மகன் அங்கே இருக்கான், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை மட்டும் பிறக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்து ஓடின்னு இருக்கு. எங்கள் அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடுறாங்க, லாஸ்ட்டுக்கு தம்பியை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தம்பிக்கு வர வேண்டிய ஒரு லேண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்பியூட்டட் லேண்டாக இருக்குது, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்காரர் வந்து அந்த வேலி போட்டு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்பியூட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள், நான் சொல்கிறது நிலப்புலன்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு நிலம் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக வரும். தாய் வீட்டு சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது லேண்டு மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் உங்களுக்கு எதாவது நகை கொடுக்கணும்னு இருந்தால் கூட அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. 5வது முக்கியமான விஷயம், வெளியூருக்கு போய் என் பையனை படிக்க வைக்கணும், ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல, லேட்டரல் என்ட்ரி அக்டோபர்லேருந்து தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம், ஆனால் அது நல்லபடியாக ஓடுமா, நல்லபடியாக கிடைக்குமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீசா கிளியர் ஆகுமா, பாஸ்போர்ட் கிளியர் ஆகுமா, இந்த மாதிரி பல கேள்விக்கான பதில் எஸ். ஏன்னா கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பிரயாணம் உண்டு. ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கக்கூடிய அல்லது வேலை உங்களுக்கு கோர்ஸ் அமையக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். தைரியமாக இருக்கலாம். அப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறவங்களுக்குலாம் வேறு ஊரில் போய் படிக்கிற மாதிரியும், பக்கத்தில் பெரிய ஒரு கோவில் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் அதுலேயுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது.
இன்னொன்று 6வது முக்கியமான விஷயம், பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் சார், கிட்டத்தட்ட 15 வருஷமாக இஎம்ஐ கட்டுறேன், இன்னொரு 10 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இந்த வர்ற பணத்தை வச்சு உங்களுக்கு அந்த ஒரு மனசில் அந்த ரிலாக்ஸாக இருப்பீங்க. அப்பா இனிமேல் கடனுக்காக ஓட வேண்டியதில்லை, நமக்காக நம்ம ஓடலாம், கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இந்த சனி வக்கரமாக இருக்கிறச்சே உங்களுக்கு அது நடக்கும். ஸோ மோரர்லெஸ் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வருவீங்க. 7வது முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பிரிவு பிரிவு பிரிவு, ஒரே சண்டை, அவமானம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செகண்ட் மேரேஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுற நபர்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக ஆகும். ரொம்பவுமே நிம்மதியான ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த சனி வக்கரமாக இருக்கனால ஆல்ரெடி அந்த பொண்ணை பார்த்துருப்போம், இல்லை ஆல்ரெடி அந்த பையன் வீட்டில் வந்து பேசியிருப்போம், வேண்டான்னு சொல்லி ஒரு வருஷம் ஆட்டோன்னு விட்டுருப்போம். இப்போ அதே பையன் அதே பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணுற மாதிரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தெரிஞ்சவங்களே நம்ம இன்னும் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாகவே வந்து கடகத்துக்கு நல்லா இருக்குது. தெரியுமா இருக்கலாம். உண்மையாகவே கடகத்துக்கு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லும்போது இந்த அடுத்த இந்த 138 நாட்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் கொடுக்க போகுது. அப்போ இவங்களுக்கு இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர்? கண்டிப்பாக பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரம்னா கால் முட்டி பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஃபஸ்ட்டு வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே அதுக்கான பழுது நீக்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம் சரி பண்ணணும். சர்வீஸ் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே சொன்னால் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் முன்னோர்களில் இருக்கக்கூடிய ஒரு நோய் இப்போ வரும். விச் மீன்ஸ் உங்கள் தாத்தாக்கு வந்து சுகர் இருந்தால் இப்போ உங்களுக்கு சுகர் வரும். உங்கள் தாத்தாக்கு வந்து கட்டி இருக்குது, கேன்சர் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இப்போ தெரிய வரும். ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட். அதுதான் வந்து கடகம் வந்து ரொம்ப கவனமாக போகணும். ஓகே. ஸோ இது உண்மையாகவே ஒரு பெரிய வார்னிங்னு கூட நம்ம வார்னிங். எல்லாருக்கும் நடக்காது. எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் கிரகம் காட்டுதுன்னா ஒரு சில பேருக்கு கிரகம் ஜாதகமே மோசமாக இருக்குன்னா இந்த லெவலுக்கு போகும். அவ்வளோ அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக கால் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கும்போது கால் முட்டியில் இடிபட்டு ஐயோன்னு 2 நிமிஷம் வலிக்கும், அப்புறம் போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரியும் அந்த மாதிரியும் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அவர். அவ்வளோதான். அதுதான். அப்போ இவங்களுக்கு பரிகாரம் ஒண்ணுதான். பாக்யஸ்தானத்துல சனி வக்கரமா போறச்சு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வருவது, பாசிபிளா திருச்செந்தூருக்கு இறங்கி அங்க போய் இறங்கி அங்கிருந்து நடைபயணமா போயிட்டு வருவது பெரிய அதிர்ஷ்டம். சனி வக்கரமா இருக்குன்னா பாத யாத்திரை பண்ணணும். நேரடியா போய் நீங்க சுவாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத யாத்திரை மூலியமா சுவாமியை தரிசனம் பண்றோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். சோ கால்டு மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்க, கடகராசி நண்பர்கள் நிம்மதியாக இருப்பீங்க. சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும். இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனால் சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில் போகிறக்கும் ரிவர்ஸில் வர்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார், இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே. மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம் அவங்க சொன்ன மாதிரி 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார், இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷனில் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த 138 நாட்களில்
பாசிபிளாக வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது, இல்லையா கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்பில் இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்கள் பிரச்சனை என்ன இருக்கோ நீங்கள் அந்த டைமில் போய் மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. நமஸ்காரம்.